ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்கனாமிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின், ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் எதை சார்ந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஆப்ஷன் ஏ சேமிப்பு தான் சார்ந்துள்ளது. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, இதை கரெக்டாக பார்த்து விடையளிங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது ஆடம் ஸ்மித் என்னன்னா ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஜேஎம் ஸ்மித் நவீன பொருளியலின் தந்தை, அதாவது புதிய பொருளியல் தான் நவீன பொருளியல். சேபத் அப்படிங்கிறது வாராந்திர விடுமுறை. ஜூப்ளி அப்படிங்கிறது வருடம். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புக்கில் தான் இருக்குது. 12th புக்கு, 11th புக்கு, 10th, 9th இதை மட்டும் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதில் இருந்து தான் அதிகமான கொஸ்டின் எக்கனாமிக்ஸில் கேட்குறாங்க. அடுத்தது, கீழ்வருவனவற்றுள் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை. அது எது? ஒன்று தான், அது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது தவறான விடை. மற்றது பாருங்கள், ஆரம்ப சுகாதார வசதிகளை தருதல், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், அனைவருக்கும் ஆரம்ப கல்வி அனைவருக்கும் கிடைக்க செய்தல் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. அடுத்தது, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு ஒரு நாட்டின் எல்லைக்குள். இதை வச்சு ஆன்சர் பண்ண பாருங்கள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா, பட்டியல் ஒன்றுடன் 2ஐ பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்துங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது ஸ்வயம் மிஸ்தா அப்படின்னா சிறுகடன் மற்றும் சிறுதொழில் முன்னேற்றம். ஸ்டெப் அப்படின்னா அது பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம். சுவேதார் அப்படின்னா அது பெண்களுக்கு ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது. சுவேலம்மன் அப்படின்னா பெண்களுக்கு பயிற்சி மற்றும் சுயதொழில் புதிய வாய்ப்பு அளிப்பது. அடுத்தது, சற்று மிதமான தொழில் செய்யும் 5000 அடிப்படை வளர்ச்சிதை மாற்றத்தின் போது தேவைப்படும் கலோரியின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கலோரியின் அளவு எவ்வளவு அப்படிங்கிறது தான் இதற்கான கொஸ்டின். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 460 கலோரி. இது என்னென்னு பார்த்தோம்னா, சற்று மிதமான தொழில் செய்யும் 5000 அடிப்படையில் வளர்ச்சிதை மாற்றத்தின் போது தேவைப்படும் கலோரியின் அளவு. இதுவே கிராமத்தில் ஒரு அன்றாடம் தேவைக்கு கலோரியின் அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2400 கலோரி. அடுத்தது, பேங்க்கும் அதை நிறுவப்பட்ட ஆண்டும் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன? வெனிஸ் வங்கி, இங்கிலாந்து வங்கி, வங்காள வங்கி, ஆம்ஸ்டர்டாம் வங்கி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது வெனிஸ் வங்கி எப்படின்னு பார்த்தோம்னா 1157, இங்கிலாந்து வங்கி எப்படின்னு பார்த்தோம்னா 1694, வங்காள வங்கி 1806, இதுவே ஆம்ஸ்டர்டாம் வங்கி 1609. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது, புதிய தொழில் கொள்கை, புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? புதிய தொழில் கொள்கை, நியூ இண்டஸ்ட்ரியஸ் பாலிசி, புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது 1991. இந்த ஆண்டில் தான் எல்பிஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிற இந்த 3 இதையும் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக, பட்டியல் ஒன்றுடன் 2ஐ பொருத்தி சரியான விடையை காண்க. ஒன்று, முழு வறுமை அப்படிங்கிறது என்ன? முன்னிலை வறுமை என்ன? இரண்டாம் நிலை வறுமை என்ன? நகர்ப்புற வறுமை என்ன? இதை சரியாக பார்த்து விளையாடுங்க.
முழு வறுமை அப்படின்னா என்ன, அடிப்படை முன்னிலை வறுமைனா என்ன, இரண்டாம் நிலை வறுமைனா என்ன, நகர்ப்புற வறுமை அப்படின்னா என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது முழு வறுமை அப்படின்னா அடிப்படை வசதிகள் இல்லாமை, உணவு, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது இல்லாமல் இருந்ததுன்னா அதுதான் முழு வறுமை அப்படிம்பாங்க. அடுத்தது முன்னிலை வறுமை அப்படின்னா என்னென்னா, அது அமைப்பு சார்ந்த வறுமை தான் முன்னிலை வறுமை. இரண்டாம் நிலை வறுமை அப்படின்னா அது திறமையற்ற குடும்ப நிர்வாகம், இரண்டாம் நிலை வறுமை. நகர்ப்புற வறுமை அப்படின்னா அது வேலையை சார்ந்து இருத்தல். நகர்ப்புற வறுமை வேலையை சார்ந்து இருத்தல். அடுத்தது இதுவும் பொறுத்துக்க தான். முட்டை என்ன பொறிச்சி, உரம் என்ன பொறிச்சி, தேன், தோல், இதெல்லாம் என்ன பொறிச்சின்னு பொருத்தணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது முட்டை அப்படின்னா அது ஒரு வெள்ளி புரட்சி. முட்டை வெள்ளை கலரில் இருக்கும், அதனால் அது வெள்ளி புரட்சி. உரம் வந்து சாம்பல் புரட்சி. உரம் சாம்பல் புரட்சி. தேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பொன் புரட்சி. தேன் பொன் புரட்சி. தோல் பழுப்பு புரட்சி. அடுத்ததா தொழில் வரி விதிப்பது. தொழில் வரியை எந்த அரசு விதிக்கும்? நடுவண் அரசா, மத்திய மற்றும் மாநில அரசா, மாநில அரசா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கி விதிக்குமா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் விதிக்கும் தொழில்துறை வரியை. ஏன்னா ஒரு தொழிலை நிறுவுவதற்கு அந்த தொழிலை எங்கே ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். அது எங்கே ஆரம்பிக்கிறோமோ, எந்த ஸ்டேட்டில் ஆரம்பிக்குமோ அந்த ஸ்டேட்டுக்கு அவங்க டேக்ஸ் கட்டணும். அந்த ஸ்டேட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். அடுத்ததாக ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டட் விச். ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த தேதி எப்போது? இதுதான் கொஸ்டின். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது ஜூலை 1, 2017 அப்போ அமலுக்கு வந்தது. இது வந்து எப்போ நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? நாடாளுமன்றத்தில் எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்து இந்திய ரூபாயின் புதிய அடையாள குறியீடு டேஷ் மொழி பொறிக்கப்பட்ட இதன் வாயிலாக கிடைத்ததாகும். இந்திய ரூபாயின் புதிய அடையாள குறியீடு டேஷ் மொழி பொறிக்கப்பட்ட தான் வாயிலாக கிடைத்ததாகும். லத்தீன், கிரேக்கம், தேவநாயகிரி, ரோமன், ராஜஸ்தானி, சமஸ்கிருத, பாரதி, இந்து, அரேபிக். அதாவது இந்தி இப்படி டி உதயகுமார் உருவாக்கியிருப்பார்ல, அதாவது இது வந்து ஆப்ஷன் பி. அதாவது தேவநாயகிரி ஸ்கிரிப்டும் ரோமன் எழுத்து அச்சு வடிவில் இருந்தது தான். அடுத்தது நிரல் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். பின்வரும் நூற்றுள் பொறுத்துக்க. முதல்ல 1969 என்ன, 1980, 1949, 1973 அது கூட இருக்கிறத பொருத்தணும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது 1969 14 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். அதுவே 1980 எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது 1980 அதில் அங்கேயே இருக்குது 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். அடுத்தது 1949 என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆர்பிஐ வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கும். ஆர்பிஐ அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கும். அடுத்து 1973 மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமை எடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோவிங்கு கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டல் பாப்புலேஷன், அதாவது இந்தந்த இயரில் எத்தனை பர்சன்டேஜ் பாப்புலேஷன் இருந்தது அப்படிங்கிறது. இதில் மொத்தம் 2 மட்டும் பொறுத்தனா போதும், நீங்கள் கரெக்டாக விடையெடுத்துடலாம். அந்த 2 எது? 1971 to 81, 1981 to 91, 91 to 2001, 2001 to 2011. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. அதாவது 1971 to 81 அது 68.5 இருந்திருக்கும். 1981 to 91 84.4 இருந்திருக்கும். 1991 to 2001 அது 102.9 இருந்திருக்கும். 2001 to 2014 121.0 இருந்திருக்கும். இது கோடியில் கொடுத்துருக்காங்க. இதை அதாவது போன ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி பார்த்துருப்போம்னா
29 மில்லியன் அப்படின்னு பார்த்துருப்போம். மில்லியனை பார்த்துருப்போம். இங்கே கோடிங்கிறதுனால 102.9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் அப்படின்னா அவங்க கொடுக்குறத பொறுத்து தான் யோசிப்பாங்க. அதாவது 102.9 மில்லியன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது தவறான விடை. ஏன்னா எங்கள் கோடியில் இருக்குது. அடுத்தது, தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்தில் ஏசியான் எத்தனை நாடு உறுப்பினர்களாக உள்ளன அப்படிங்கிறது. இது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்து எடுத்திருப்பாங்க. அதனால் நீங்கள் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்து இதில் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இதில் ஆன்சர் கீழே 10ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1968, 1983, 1975, 1965. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 1983. அடுத்தது, இந்திய தசம நாணய முறைக்கு மாறிய காலம். இந்தியா தசம நாணய முறைக்கு மாறிய காலம் என்ன? அதாவது அது மேலே இருக்குது பாருங்கள். அந்த மார்ச் 1947, ஏப்ரல் 1957, மே 1967, ஜூன் 1977. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஏப்ரல் 1957. இதுவும் புக்கில் தான் இருக்குது. இதையும் படித்து வச்சுக்கோங்க. புக்கில் இது இருக்குது. வித் எக்ஸாக்ட் டேட்டோட படித்து வச்சுக்கோங்க. டேட்டு இதில் இருக்காது. நீங்கள் சப்போஸ் குரூப் 1க்கெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா டேட்டு முக்கியம். ஏன்னா இப்போ டேட்டோட சேர்த்தி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது, இந்தியாவில் தேசிய வருமானம் எத்தனை முறைகள் வாயிலாக கணக்கிடப்படுகிறது? 3 முறை, 2 முறை, 4 முறைகள், 1 முறை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 3 முறை. அது என்னென்னு நம்ம எடுத்தோம்னா உற்பத்தி முறை, வருமான முறை, செலவின முறை, ப்ரொடக்ஷன் பேஸ்டு, இன்கம் பேஸ்டு, எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்டு. ப்ரொடக்ஷன் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார்? சர் ஆஸ்போர்ன் ஸ்மித்தா, சர் ஜேம்ஸ் டெய்லரா, HVR ஐயங்கரா, எம் நரசிம்மனா? இதற்கு சரியான விடை சர் ஆஸ்போர்ன் ஸ்மித். சர் ஆஸ்போர்ன் ஸ்மித், RBI. அடுத்ததா, ஹூ ராட் த புக் ஆஃப் ஐ டூ வாட் ஐ டூ? ஐ டூ வாட் ஐ டூ. இதை புக்கை எழுதுனது யார் அப்படிங்கிறது தான் இதற்கான கேள்வி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ரகுராம் ராஜன். அடுத்தது, முதல் தொழில் கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 1948. அடுத்தது, தேசிய மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1952. அதாவது தேசிய மேம்பாட்டுக் கழகம் அப்படின்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிம்பாங்க. தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு வரும். இதுக்கு சொல்லுவாங்க நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். இதுக்கும் எக்ஸாக்ட் டேட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக, பின்வரும் நூற்றுள் எது நிதி கொள்கையின் கீழ் வரும்? அது வங்கி விகிதமா, அரசின் செலவா, வெளி அங்காடி நடவடிக்கையா, மாறும் ரொக்க இருப்பு வீதமா? நிதி கொள்கைன்னா என்னென்னு பாருங்கள். ஃபிஸ்கல் பாலிசினா யார் கொண்டு வருவா? மானிட்டரி பாலிசினா யார் கொண்டு வருவா? நிதி கொள்கை, பணக்கொள்கை அப்படிம்பாங்க. இதற்கு சரியான விடை இந்த கேள்விக்கு ஆப்ஷன் பி, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அரசின் செலவு. பின்வருவற்றுள் எது நிதி கொள்கையின் கீழ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அரசின் செலவு. அப்போ இதுதான் ஃபிஸ்கல் பாலிசி அப்படிம்பாங்க. ஃபைனான்ஸு, மானிட்டரி பாலிசினா அது பேங்க்கு கொண்டு வரும். ஃபிஸ்கல் பாலிசினா கவர்மெண்ட் கொண்டு வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்ததா,
இறக்குமதி மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதி மதிப்பு கூடுதலாக இருக்கும்போது உள்ள வணிகத்தின் நிலை என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, சாதகமான வணிக நிலை. இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு அதிகமாக இருக்கும்போது அது சாதகமான வணிக நிலை. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இறக்குமதி பண்ணணும்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம பொருள் வாங்கிட்டு வருவோம், அது டாலரில் இருக்கும். டாலர் அதாவது நம்ம இப்போது $1 அப்படின்னா அது 80 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். இந்த 80 ரூபா வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துச்சுன்னா இது நம்மளுக்கு லாஸ். ஏன்னு பார்த்தோம்னா வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் இந்தியாவுக்கு வருது, அது லாஸ். இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், அப்போ அது வந்து நம்மளுக்கு பெனிஃபிட். அப்போ நம்மளோட ஜிடிபி வந்து உயரும். இதில் ஜிடிபி குறையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி நடந்தது அப்படின்னா ஏற்றுமதியை விட இறக்குமதி மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக, அதாவது எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்டை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா, எக்ஸ்போர்ட் கிரேட்டர் தென் இம்போர்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து சாதகமான வணிக நிலை. இதில் வந்து நாட்டு வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் இதற்கான சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகம் செய்தவர்கள் யார்? இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர் 2 பேர். அது யார்? நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்க. முதல்ல MS சுவாமிநாதன் வருவாங்க. அடுத்து பாருங்கள், சி சுப்பிரமணியனா வெங்கட்ராமனா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சி சுப்பிரமணியன் அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. MS சுவாமிநாதன், சி சுப்பிரமணியன். அடுத்தது, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட மக்கள் தொகை அளவு எவ்வளவு? இதுதான் இதோட நம்ம இந்த 2 பார்ட் வீடியோலையும் இது வந்து 3வது தடவையாக பார்க்குறோம். எத்தனாவது தடவை? 3வது தடவை. அதனால் 2011 சென்சஸ் படித்து வச்சுக்கோங்க. எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கப்படும் அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. முதல்ல எப்போ எடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பு எப்போ எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமானது. இதில் முதல் கணக்கெடுப்புக்கு யார் வந்து இருந்தால் 2011 சென்சஸ்க்கு யார் வந்து தலைவராக இருந்தா அப்படிங்கிறதுக்கு வரும் கேட்பாங்க. அதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஹெட்டு, தலைவர்னா ஹெட்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.